சீமான் ஐயா பண்ணுற தப்பு உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் இருக்காரு. நிறைய விஷயம் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த முறை அந்த கேண்டிடேட்டோட இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா சரத்குமார் வந்து ராதிகா அவர்களை நிற்க வைக்கிறதாகட்டும், அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்களோட மனைவி சௌமியா அவர்களை நிற்க வைக்கிறதாகட்டும், இதை எப்படி பார்க்குறீங்க? அன்புமணி ஐயா வந்து நான் நிற்க வேண்டாம், சௌமியா மேடம் நிற்கட்டும்னு நினச்சதுக்கு அவங்க பின்னாடி ஒரு காங்கிரஸ் வரலாறு இருக்குது. அன்புமணி சௌமியா மேடமுடைய ஃபாதர்லாம் வந்து காங்கிரஸில் ரொம்ப பெரிய ஆளாக. சரத்குமார் விஷயத்தெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதுல ஒன்றும் நியாயமாக எனக்கு தெரியல. அதாவது என்னதான் நீங்கள் பிஜேபி அந்த தேசியம் அதெல்லாம் பார்த்தாலும் சரத்குமார் ஐயா நிற்கிறாரு, சந்தோஷம். பிஜேபியில் நிற்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். இல்லை ராதிகா அம்மா தான் நிற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிறதான் அதிமுக சரத்குமார் ஐயாவோட ஒரு ஒப்பந்தம் போட்ட போது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியுது. கூட்டணி ராதிகா அம்மா எல்லா இடத்துலையும் மேடைக்கு போகணும் கண்டிஷன் வச்சாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ராதிகா இஸ் அ ஃபிகர் விச் இஸ் நோன். போனாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வயலண்ட்டாக அவங்களால பேச முடியும். அவங்க வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்காங்க. அப்புறம் ஏன் தப்பு பண்ண போகிறாங்க? சரத்குமார் செய்த புத்திசாலித்தனம் நான் தான் அப்படின்னு காட்டாமல், இல்லை ராதிகாவுக்கு தான் ஓட்டு வரும், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க. அதில் இருந்து மாற்றுக்கருத்தும் இல்லை. சரத்குமார் தன்னுடைய வாழ்க்கையில் அரசியலில் என்னென்னலாம் ஸ்டேஜஸ் பண்ணணுமோ பண்ணார். பட் அதெல்லாம் புள்ளிக்குள்ளே ஒரு அணு, அவ்வளோதான் அவங்களுடைய லைஃப். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவங்க ராதிகா அம்மாவை நிற்க வச்சது புத்திசாலித்தனம் தான் நான் சொல்வேன். இந்த தேர்தலுக்கு பிறகு, அதாவது இப்போ நம்ம சொல்கிற அந்த டிஎம்கே வாசஸ் பிஜேபி அப்படின்ற இந்த தேர்தல் பிறகு கன்ஃபார்மாக மாறுமா? அதாவது மாறணும். ஆனால் ரெண்டு விதமாக எடுத்துக்கோங்க. பிஜேபி 9 ஆடியோ ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 5 ஆடியோ ரிலீஸ் பண்ணி மீதி 4 ஆடியோ ஏன் ரிலீஸ் பண்ணலை எனக்கு தெரியல. 9வது ஆடியோ ரொம்ப சீரியஸ் ஆனது, அது கேட்டாலே மக்களுக்கு கோபம் வரும்னு சொல்லிவிட்டு அது ஏன் ரிலீஸ் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அதை வச்சுக்கோங்க, அது தேவைப்படலைன்னு நினச்சிருக்கலாம். அதை விட கச்சத்தீவு சரியான பவுன்சராக இருக்கும்னு நினச்சிருக்கலாம். அதிமுகவை விமர்சிக்காததுக்கு நேர்மையான காரணம், அவங்களை விமர்சிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இந்த தேர்தல் அவங்களுக்கான விளையாட்டு இல்லை. நான் ஏன் வந்து ஹர்பஜன் சிங்கை திட்ட போகிறேன்? அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அவர் சினிமாவில் நடித்தா என்ன, நடிக்காட்டி எனக்கு என்ன, அப்படிங்கிற அடிப்படையில் புறந்தள்ளியது. அதாவது விமர்சிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு வந்தது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக எழுந்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய அடுத்த 9 அமைச்சர்கள் உள்ளே போகணும். அப்படி நடந்ததுன்னா அது அழியக்கூடியது திமுகவாகத்தான் இருக்கும். அப்போது பிஜேபி அதிமுகன்னு களம் மாறும். ஏன்னா தமிழக வாக்காளர்கள் 14 வருடம் தூக்கி போட்டது, 10 வருடம் தூக்கி போட்டதெல்லாம் திமுகவை தானே ஒழிய அதிமுகவை 5 வருடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் 2 முறை ஆன்டி இன்கம்பன்சிலையும் ஜெயிக்க வச்சுருக்காங்க. தமிழக வாக்காளர்கள் டுவர்ட்ஸ் அதிமுக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா திமுக ஜெயிச்சிருந்ததுன்னா 5 வருடம் தான். 2வது முறை அவங்கள ஜெயிக்க வைக்கவே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு நீங்கிய பிறகு ஒரே ஒரு முறை தான் நடந்தது. 2004க்கு அப்புறம் 2009 திமுக வெற்றி பெற்றது பாராளுமன்றத்தில். அதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் ஆட்சியை கரைச்சிட்டாங்க. அதுக்கு ஆட்சியை கரைச்சதுக்கு நியாயமான காரணத்தை சொல்லலை. மன்மோகன் சிங் ஐயா கரெக்டாக தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தப்பாக பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் 2வது ரிப்பீட்டுன்னு வந்துருச்சு. இல்லைன்னா திமுகவுக்கு ரிப்பீட்டுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ களம் எப்படி ஆகும்? திமுக வாசஸ் பிஜேபியா, அல்லது அதிமுக வாசஸ் பிஜேபியா, அல்லது இந்த முக்கோண தேர்தல் 2026லேயும் உள்ளே வந்து வேர்ல்டு கப்பு தான் இல்லை ரஞ்சி டிராஃபியும் சேர்ந்து விளையாடிட்டு தான் நீ மேலே வரணும்னு இருந்ததுன்னா முக்கோண தேர்தலாக இருக்கலாம். ஆனால் திமுகவுடைய அடுத்த 9 அமைச்சர்கள் உள்ளே போனாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து திமுகங்கிறது வந்து ஏறத்தாழ இல்லாமல் போயிடும். அதே அப்படி நடக்காமல் அதிமுக வந்து இந்த தேர்தலில் ரொம்ப படுமோசமாக தோற்று சரியாக நடக்காமல் போய் அது தன்னுடைய எதிர்ப்புகளை நேர்மையாக வைக்கலை, தின்னுக்கியும் நான் திமுகவை தான் எதிர்த்துட்ருப்பேன் அப்படின்னு உட்காண்டிருந்ததுன்னா, காங்கிரஸை திட்டமாட்டேன், பிஜேபி பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்ததுன்னா அது காணாமல் போகும். இந்த ரெண்டுத்தில் ஒன்று காணாமல் போகுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் இதுவா அதுவான்னு கேட்டால் ஸ்பின் பிச்சா அல்லது ஃபாஸ்ட் பிச்சாங்கிற கேள்வி தான். ஃபாஸ்ட் பிச்சாக இருந்தால் டிஎம்கே அவுட்டு, ஸ்பின் பிச்சாக இருந்தால் ஏடிஎம்கே அவுட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்வர் ஸ்டாலின் இன்னி வரையும் வந்து பிரதமர் மோடியை விமர்சித்து பேசுகிறத தவிர அண்ணாமலையை பற்றி பேசுகிறதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இது வந்து காம்படிஷனாக வந்து பிரதமர் மோடியை மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் பார்க்க இல்லைங்க. அந்த பணக்கார கத்துன்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்னெல்லாம் நான் பற்றி நான் பேசுவேன், நீ எதுக்கு நின்றுட்டுருக்க, உன்னை யார் உட்கார வச்சா அப்படின்னு கேட்குற அந்த கெத்து இருக்கு இல்லையா, அது என்ன பல ஆயிரம் கோடி. ஸோ அண்ணாமலையை வந்து நான் கவலைப்பட மாட்டேன். அது உதயநிதி திட்டிக்கிட்டோம், செந்தில் பாலாஜி திட்டிக்கிட்டோம்,
அல்லது மற்றவங்க திட்டட்டும், நான் திட்ட மாட்டேன். இது அந்த பணக்கார கெத்து அதில் வர்ற இவங்களாம் சொல்லுவாங்கள்ல தீண்டாமைன்னுவாங்கள்ல அந்த கதை. மோடி தான் எனக்கு இப்போ இப்படி இதை நெகட்டிவாக பார்க்குறதா இருந்ததுன்னா, பாசிட்டிவாக பார்க்குறதா இருந்ததுன்னா, இல்லைங்க நான் கும்மிடி பூண்டி தாண்டாதவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நாளைக்கு பிரதமர் ஆகலாம், இந்த இந்தி கூட்டணி ஜெயிக்கும், அப்போ என்ன பிரதமர் ஆக்குவாங்க, அதனால் நான் மோடியை திட்டுறேன், வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதுக்கான காரணங்கள் தெரியல. ஆனால் அடிப்படையில் டிஆர் பாலுவே சொல்கிறாரு, அண்ணாமலைக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? என்ன கொழுப்பு இருந்தால் அந்த மாதிரியான வார்த்தை வெளிலேருந்து வரும். நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிருமே அண்ணாமலை யாருன்னு. உங்களுக்கு தெரியல, கதவெல்லாம் மூடிட்டீங்க, ஜன்னலை மூடிட்டீங்க, நாட்டுக்கு தெரியுமே. உங்கள் உளவுத்துறை உங்களுக்கு சொல்லலையா? யார் என்னங்கிறது சொல்லலையா? அண்ணாமலையை பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கிறார் அவர். இவர் போய் 15 லட்சம் கொடுக்கறத பற்றி கேள்வி கேட்டுட்ருக்காரு பாராளுமன்றத்தில். மூத்த அரசியல்வாதி. எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுத்தா என்ன ஆகும்? நீங்கள் ரொம்ப நல்லா ஆகிடுவீங்களா? நான் ரொம்ப நல்லா ஆகிடுவேன்னா? கிடையாது. நீங்கள் போய் நிலத்தை வாங்குவீங்க, நான் போய் நிலத்தை விற்பேன், இந்த கடனை அடைப்பேன். 2 பணமும் என்ன ஆகும்? திரும்பி மார்க்கெட்டுக்குள்ளே வரும். 2 பணமும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுன்னா, அதாவது இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுடைய பணமும் எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுன்னா, கத்திரிக்காய் விலை கிலோ 1500 ரூபா மாறிடும். தங்கத்தினுடைய விலை கிராம் 3 லட்சம் ரூபாய்க்கு போகும். இவ்வளோதான். 15 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தா, 15 லட்சம்னு இல்லைங்க, 1 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாலே இது நடந்துடும். எந்த பொருளாதார அடிப்படை அறிவு இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஒரு யோசனையை எந்த நாட்டுக்கும் கொடுக்க மாட்டான். தேர்தல் வாக்குறுதியில் பாருங்கள், திமுக முக்கு முணங்கி வேர்த்தெல்லாம் கொட்டி 1000 ரூபாயை கொடுத்துட்டு இருக்குது. காங்கிரஸ் நக்கலாக வந்து நான் 8000 ரூபா கொடுக்குறேங்குது. திமுக காரன் பார்ப்பேன், எப்படா 8000 ரூபா, நான் 1000த்துக்கே இங்கே திணறேன். 1 லட்சம்னா டிவைடட் பைனா 12 மாதத்துக்கு 8000 தானே. நான் 1000 ரூபாயே இந்தியா பூரா கொடுப்பேன், திராவிட மாடல் இந்தியா பூரா வரும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போய் 8000 ரூபாயை கொடுக்குறேங்கிறிய. முன்னுக்கு பின் முரணா இல்லை? இப்போ யார் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க? 8000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறவர் பொய் சொல்கிறாரா, இல்லை 1000 ரூபா கொடுத்துட்டு எங்கிட்டேருந்து 7000 ரூபாயை கொடுக்காமல் இருக்கிறவர் தப்பு பண்ணுறாரா? யோசிக்க மாட்டோமா? ஸோ இந்த அணுகுமுறை, உன்னை தவிர வேறு யாரையும் நான் பேச மாட்டேன், உன்னெல்லாம் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்பவும் தெளிவாக இருக்குது. இது அந்த பணக்கார கெத்து, பணம் குவித்த அந்த கெத்து. அதே ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க. கருணாநிதியே எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். யார் குற்றஞ்சாட்டினாலும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பார். திடீர்னு சிதம்பரம்னா யாருன்னு கேட்பார், திடீர்னு சுப்பிரமணிய சாமினா யாருன்னு கேட்பார். அது வேறு விஷயம். ஜெயலலிதா அம்மா கருணாநிதி ஐயாவுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, வேறு யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. பிரதமருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அது வேற கான்செப்ட். ஏன்னா அதிமுக திமுகங்கிற பைப்போலார் இடத்துல நான் 3வது ஆளை கொண்டு வர மாட்டேன். இதுதான். ஆனால் இங்கே நீங்கள் அண்ணாமலை விமர்சிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறது வந்து, உண்மையை சொல்கிறேன், அழிவின் உச்சக்கட்டத்தில் நின்றுக்கிட்டு தப்பு பண்ணுறீங்க. இன்சூரன்ஸ் எடுத்துக்காமல் கீழே குதிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண தொகுதியிலேயே நீங்கள் பார்த்து இப்போ ஆச்சரியப்பட்ட தொகுதி அப்படின்ற மாதிரியான இந்த 7 தொகுதி கம்மி வாக்கு போட்டுச்சு பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயங்கரமாக தமிழ்நாட்டை கரைத்து குடித்தவன், 17 தேர்தலை அக்கு வேறு ஆணு வேறியாக பிரித்து பார்த்தவன். இவங்க மாட்டுக்கு பொய் சொல்லிகிட்டே இருக்காங்க, டெய்லி ஒரு கதையை சொல்கிறாங்க. 2 கண்ணம் வரான்லாம் பயமுடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்த கண்ணம் வருவான்னாலும் நான் கொஞ்சம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேஞ்சிலலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னும் போது இந்த 7 தொகுதியும் அப்படியே ஒரு 5லிருந்து 6% வாக்கு வந்து இல்லாமல் போச்சு பாருங்கள். அது திமுகவில் மைனஸ் ஆகி அது வந்து பிஜேபிக்கு ப்ளஸ் ஆகும். இது 10% வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கல. ஒரு அரசியல்வாதினா வெளிநடப்பு செய்வாருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெட்டி வர்றதும் பெட்டி வராததை பற்றி தான் அவனோட பிரச்சனை. ஆனால் இவன் அப்படி இல்லாமல் அழகாக வெள்ளம் வந்தான் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். தூத்துக்குடி, சென்னையை சார்ந்த 4 தொகுதி, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நேரடியாக போட்டி பிஜேபி வர்சஸ் டிஎம்கே இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் திருவண்ணாமலை தொகுதி ஆகட்டும், இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அங்கே இருக்கிற பர்சன்டேஜஸ். திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேண்டிடேட், குழப்பமே இல்லை. அவர் வந்து போராடியவர், அவர் வெறும் பேச்சாளர் கிடையாது. அப்படியே வாக்கு சாதகத்தால் அடித்து தள்ளி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கிடையாது. அவர் 6 கோவிலுக்கு போராடி இருக்கார், 4 கோவில் மூடப்பட்டதுக்கு போராடி இருக்கார், திரௌபதி அம்மன் கோவில் போராடினதுக்கு போராடி இருக்கார். அந்த மாதிரியான ஒரு வேட்பாளர். ஆனால் திருவண்ணாமலை குறிப்பாக அந்த ஒரு 3 தொகுதி திருவண்ணாமலையில் ஈவாவேலுவோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஈவாவேலு ஐயா அதிமுகவில் இருக்கார், அப்புறம் திமுகவுக்கு வர்றாரு. நமக்கெல்லாம் திடீர்னு போன ஏப்ரல் 14 தான் தெரியும் அவர்கிட்ட இவ்வளோ 1000 கோடி சொத்து இருக்காங்கிறது அப்போ தான் தெரியும். ஆனால் திருவண்ணாமலைங்கிறது ஒரு ஆன்மீக பூமி. அந்த இடத்துல போய் நீங்கள் கதை பேசக்கூடாது.
அங்கே ஆன்மீகமாக நாஸ்திகமாக போலி நாஸ்திகமாங்கிற கேள்வி வந்துருச்சுன்னா அங்கே ஈவா வேலு ஐயா வந்தாலும் கேள்வி இருக்காது, முருகருடைய இந்த வேலு கையில் வந்து நின்றாலும் அங்கே வேலை இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வத்தாமன் ஒரு ஃபென்டாஸ்டிக் கேண்டிடேட், கரெக்டாக கொண்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த நான் ரொம்ப நாளாக யோசித்து பேசிகிட்டு இருந்தேன் என்னுடைய விவாதங்கள்லாம். ஐயா இந்த வேட்பாளரில் எங்கேயாவது சொதப்பி விட்டுருவாங்க, டெல்லியிலேருந்து லெட்டர் வரும், நாளைக்கு வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வேட்பாளர் பேரே வரும், இப்படியெல்லாம் அச்சப்பட்டுட்டு இருந்தபோது இல்லாமல் அழகாக எல்லா இடத்துலையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். பணம் கொடுத்த பணம் இவ வெலுவையாலாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, பெரிய பணம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சின்ன பேங்க் ஓப்பன் பண்ணாலே பெரிய இதில் தண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு ஆள் இருந்தாலும் எனக்கு அஸ்வத்தாமன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம், திருவண்ணாமலைங்கிறது ஒரு ஆன்மீக பூமி, அங்கே நீ விளையாடக்கூடாது, பொய் சொல்லலாம், கோவிலிருந்து பொய் சொல்லக்கூடாதுங்கிற அடிப்படையை நான் பார்க்குறேன். சிதம்பரம் தொகுதி திருமாவளவன் அவர்களோட தொகுதி அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அது எப்படி இருக்கும்? இல்லை, போன முறையுமே பாவம் ராத்திரி 3 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த தொகுதியை வாங்கினார். எல்லோரும் டீ குடிக்க போயிட்டாங்க, அந்த டைமில் அவர் தொகுதி வாங்கி வந்துட்டாருன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா 3000 பாட்டில் வித்தியாசம். அடிப்படையில் இந்த சனாதன எதிர்ப்புங்கிறதுக்கு முன்னாடி தவறான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தது விசிகா. பொருட்படுத்தாமல் இருந்தாங்க மக்கள், பொருட்படுத்தாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், பாமக திமுகவோட வந்திருக்கிறதுக்கும் அவர் தான் தடை பண்ணிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த டைமில் அவர் வந்து அதே தொகுதியை எடுத்துக்கொண்டது எனக்கு தெரிஞ்சு தப்பு. 39-0 தான் தமிழ்நாடு, இப்படி திமுக இல்லைனா அந்த பக்கம் அதிமுக, இப்படி தான் தமிழ்நாடுங்கிறதுல அவர் கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாமல் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் இது எடுத்துப்பேன். இது எல்லாமே நான் திரும்ப சொல்கிறேன், தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் சார் அவங்களுடைய புத்திசாலித்தனம் எப்படின்னு பாருங்க. 2019 ஓட்டு போடுறாங்க பாராளுமன்றத்துக்கு, 3 லட்சம் வாக்கு 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அடுத்த 2வது செகண்ட் அவங்க 22 தொகுதியில் வாக்களிக்கிறாங்க. 22 தொகுதியில் 18 தொகுதி வந்து அதிமுகவுடைய வென்ற தொகுதி, 2016 வென்ற தொகுதி. இதுக்கும் ஓட்டு போடுறான், 2 செகண்டில் மாற்றி ஓட்டு போடுறான். 4 லட்சம் காணாமல் போயிடுச்சு, 3 லட்சம் காணாமல் போயிடுச்சு, 9-9ன்னு வந்துருச்சு, 13-9ன்னு வந்துருச்சு. அந்த 4 விட்டுருங்க, அது அதிமுக இல்லாமல் வேறு விதத்தில் சேர்ந்தது. இவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு வாக்காளர்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. திரும்ப போய் அதே இடத்துல நின்றதுங்கிறது வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜூன் 4 நான் தவறுன்னு நான் உணரலாம், எனக்கு தெரியல, ஆனால் தப்பு பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். கார்த்திக் சிதம்பரம் பாவம், அவர் சிதம்பரம் ஐயா மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. சிதம்பரம் ஐயா பயங்கர பொருளாதார நிபுணர், அவர் தான் இந்த 15 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னவர். 15 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்தா என்ன ஆகும்னு அவருக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் சொன்னார். 70 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு பல ஏர்போர்ட்டெல்லாம் திறந்த பிறகு அவர் திடீர்னு ஒரு நாள் ஏர்போர்ட்டில் போய் காஃபி விலை இவ்வளோ அதிகமாக விற்குதுன்ட்டார். அட இவர் ஏர்போர்ட்டுக்கே போகலையா, டைரெக்டாக வீட்டுக்கேட்டு ஃப்ளைட் வந்துருச்சா, இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு டைப். அவர் மோடியை பாராட்டியதாக வந்த விஷயமா இருக்கட்டும், அல்லது இவிஎம் விஷயத்தில் அது ஒரு டப்பாங்க, அதிலெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது, அப்படிலாம் உங்களை ஏமாற்றிக்காதீங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், கண்டிப்பாக காங்கிரஸுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் போன தேர்தல் எடுத்துக்கோங்க, எச் ராஜா ஐயா நிற்கிறாரு, 50,000 வாக்கு வித்தியாசம் அவருக்கு வந்து தோக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு காரணம் அமமுக அந்த இடத்துல 50,000 வாக்குகளை பெறுது. அமமுக அங்கே 50,000 வாக்குகள் பெற்றதுக்கு காரணம் ஏதோ தினகரன் ஐயாவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே அதிமுக போட்டி போடலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுடைய வாக்குகள் வந்து அமமுகவுக்கு போச்சு. இப்படி தான் அந்த தொகுதியை நீங்கள் லாஸ்ட் டைம் வின் பண்ணி சிதம்பரம் ஐயா அந்த தொகுதி வேண்டாம்னு விட்டு ராஜ்யசபாக்கிட்டே போயிடுறேன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த தொகுதியில் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு தான். பட் இருந்தும் லாஸ்ட் டைம் கார்த்திக் சிதம்பரம் ஜெயிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, எப்படா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா பக்கமும் ஜெயிச்சாங்க, அது மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னு. ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எச் ராஜா ஐயா தோர்த்ததுங்கிறது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக், அவ்வளவுதாங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு என்ன தான் கூட்டணி அமைக்கலாம், எப்படி வேணாலும் சித்தாந்தத்தை ஒரு 6 தொலைக்காட்சி, அதில் ஒரு 4 நெறியாளர், இவங்களெல்லாம் வச்சு என்ன வேணாலும் நீங்கள் கதை பண்ணலாம். ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னால்
அதை தான் அவன் எடுக்க போகிறான். ஆனால் அந்த வாக்குகளை சேகரிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ திடீர்னு இந்த ஏகப்பட்ட பணம் வருதுன்னா, நீங்கள் 8 பாக்கெட் வச்சுருந்த ஷர்ட்டு பேண்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய சேர்ந்துடும் இயல்பா. நான் வந்து ரொம்ப சீரியஸாக பாக்கெட்டே இல்லாமல் இருந்திருந்தேன்னா கையில் என்ன அள்ள முடியுமோ அவ்வளோதான் அள்ள முடியும். வேட்பாளர் தான் ஒரு தொகுதிக்குள்ளே பூந்து யார் மூலமாக என்னுடைய வாக்குகள் எனக்கு வரணும். பாமகவாக இருந்தால் என்ன, என் கூட்டணியில் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, மதிமுகவாக இருந்தால் என்ன, அவர் கூட்டணியில் இருந்தால் என்ன, இல்லை சின்னத்தையே கேவலமாக பேசினா என்ன, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டு அந்தந்த வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமாக பணி செய்கின்றவர்களை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அந்த விதத்தில் இந்த வாட்டி சிவகங்கையில் தவறு நடக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், பெரும்பாலான ஊடகங்கள் கருத்து கணிப்பில் என்டிகேக்கு 4வது இடம் கொடுக்குற அந்த ஒரு இதை எப்படி பார்க்க? பல்லாங்குழி விளையாடுவாங்க, கல் எடுத்து போட்டுன்னு வருவாங்க, இந்த ஒத்தக்கல் வந்த உடனே எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சர்வே பண்ணுறாங்க. அதாவதுங்க, சதவிகிதத்தை நீங்கள் வந்து சீட்டாக மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. 4000 பேர்கிட்ட போய் கேட்குறீங்க, அதில் ஒரு 4 பேர் வந்து நான் தமிழர் கட்சின்னு சொல்கிறான், உடனே நீங்கள் 39 பிரிப்பீங்களா? முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதாவது ஒரு தொகுதியில் ஒரு ஆள் ஜெயிக்கணும்னு சொன்னால் அவர் வந்து அந்த இடத்துல 40% வாக்கு, குறைஞ்சபட்சம் 30% வாக்கு வாங்கினா தான் அவரால் ஜெயிக்க முடியும். இவங்க போன தேர்தலையே ஆவரேஜாக வாங்கினது 13,000 வாக்கு தான் மொத்தத்தையும். 234 தொகுதியில் நிற்கிறாங்க. 13,000 × 234 உங்ககிட்ட பெரிய கால்குலேட்டர் இருந்தால் சொல்லிடும். திமுக கிட்ட நிறையா அந்த மாதிரி கால்குலேட்டர் இருக்கும். டக்குன்னு அடித்தா எவ்வளோ வாக்கணும், அதை தூக்கி நீங்கள் 6 கோடியில் டிவைட் பண்ணிங்கன்னா 8% கை தட்டினீங்கன்னா என்ன பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு? இப்போ நீங்கள் ஒரு இது வாங்குறீங்க, ஒரு பிஸா வாங்குறீங்க, அதுக்கு மேலே டாப்பிங்கில் என்னென்னோ போட்டிருப்பான். அந்த டாப்பிங்காகவா நீங்கள் அந்த பிஸாவை வாங்கினீங்க? கிடையாது. இதெல்லாம் டாப்பிங் மாதிரி, அந்த மேலே தூவப்பட்ட, இல்லைனா சில எலுமிச்சம்பழம் கொடுப்பான் புழிஞ்சுக்கோங்க அப்படின்னு, இல்லைனாலும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஃபஸ்ட்டாக. ஸோ இந்த 8% 7%ன்னு இவங்க சொல்கிறதே ஒரு தப்பு. அது வந்து 13,000 வாக்கு, அது வெற்றி பெறவே முடியாது. அவ்வளவுதான் அதனுடைய கதை. அதுக்கு போய் 4 சீட்டு 3 சீட்டுன்னு சொன்னீங்கன்னா பாவம் சீமான் ஐயாவும் அவரை நம்பி நிறைய பேர் வேறு. சீமான் ஐயா பண்ணுற தப்பு உங்களுக்கு சொல்கிறேன், வேட்பாளரையே நீங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கே அவன் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளை எனக்கு ஓட்டு போட சொல்கிறீங்களா? திமுக மாதிரி ஒரு 12 பேரை குறுநில மன்னர்களாக்கி அவங்களே ரிப்பீட் பண்ணுற கதைக்குள்ளே நான் போக விரும்பலை. அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். ஆனால் 98% நீங்கள் வேட்பாளரே ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்படிங்க எனக்கு ஒரு அளவுக்காவது எனக்கு மனசில் பதியணும்ல? அவங்க ஏங்க வரல? வனரோஜான்னு ஒரு ஒரு வேட்பாளருங்க திருவண்ணாமலையில் அடித்து தள்ளி தூக்கி போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி முடிஞ்சது? ரிப்பீட் பண்ணலை, சீக்கிரம். அது சின்னத்துக்கு காரணம். பட் உங்ககிட்ட அதுவும் கிடையாது. அதையும் கூட முறையாக அவங்களால வாங்க தெரியல. வேட்பாளரே ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதிர்கருத்துக்களை தான் சொல்கிறீங்களே ஒழிய ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்றுத்தில் நான் இங்கே இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் எங்கிட்ட வந்து எதுக்கு கொடை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு திட்டுறீங்க. வேறு காலம் மாறினோடனே ஏன் கொடை எடுத்துகிட்டு வரலன்னு என்ன திட்டுறீங்க. இதுக்கு நீ எதுக்கு? நான் கொடையை எப்படி எடுத்துகிட்டு போனோம் வெயில் காலத்தில் மழை காலத்தில், அதை எனக்கு சொல்லு, ஆக்கப்பூர்வமாக பேசு. அது இல்லை. ஸோ இவங்க சும்மா அந்த பல்லாங்குழி ஆடுற கதையாக பிரித்து கொடுக்குறாங்கங்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் நான் தமிழர் வந்து இன்னி வரைக்கும் செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்ல விஷயம் கூட்டணி சேராமல் இருப்பது. விஜயகாந்த் ஐயா கூட்டணி சேர்ந்தார், தப்பு இல்லை. ஆனால் அந்த கூட்டணியை அவர் மதிக்கலை. அதனால தான் அவருடைய வீழ்ச்சியை நம்ம பார்த்து போன தேர்தலில் 3000 வாக்குகள்ன்ற அளவில் இறங்கினாங்க. ஸோ அந்த மாதிரியான பம்மாத்துக்கள்லாம் தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. ஒரு சினிமா பார்த்தாங்கன்னா காமெடி சீன்னு வந்தால் சிரிப்பாங்க, பட் அதுக்காக யாரும் 2வது முறை போக மாட்டாங்க. அது கவுண்ட் மணியாக இருந்தால் கதை வேறு. மதுரை தொகுதி சார், ஆல்ரெடி ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட்டு திருப்பியும் மதுரையில் நின்று இருக்காரு. அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கக்கூடிய ஒரு இடம் மதுரை. மதுரை வந்து நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு தொகுதி தான். அது அதிமுகவா திமுகவா கம்யூனிஸ்டா எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவன் எங்கேயோ வந்து ஒரு பஞ்ச் லைன் வச்சான். அழகிரி ஐயாவை கடைசி நாளில் ஒரு கருத்து சொல்ல வச்சான். அது உண்மையாக இருந்து அது மக்களிடம் போய் சேர்ந்திருந்தால் அந்த ஒரு காரணம், அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, அந்த கடைசியில் அம்பு விட்ட கதை இருக்கு இல்லையா, அந்த கதைக்கு அது பயன்பட்டிருக்கும். எங்கேயோ ஆண்டவன் மதுரை தொகுதியில் சரியான மனிதர் தான் ஜெயிக்கணும், பேராசிரியர் தெள்ள தெளிவாக எல்லா இடத்துலையும் புகழ் பெற்றவர் என்றாலும் பாமர மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் களமிறங்கி அவர் வேலை செய்த தொகுதியை பற்றி கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஒன்றும் 400 கிலோமீட்டர் தள்ளி அவர் வேலை செய்யலை பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஓகே, தொகுதி மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய முகம் எல்லாருக்கும் தெரியும்.
இந்த ஹிந்து ஒருங்கிணை அப்படின்ற ஒரு மேட்டருக்குள்ளே நீங்கள் வர்றதாக இருந்தால் நீங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சீனிவாசன் அவர்கள். அது ஆனால் ஆண்டவன் வந்து கடைசியில் அந்த லைட்டை திறந்து விட்டதுங்கிறது வந்து அழகிரி ஐயா பேசிய அந்த விஷயம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தன்னம்பிக்கையோடு தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். சார், இறுதியாக அதிமுக, திமுக, பாஜக இதுக்கு ரேங்கிங் நீங்கள் எப்படி ரேங்கிங்? 2 விதமாக நீங்கள் போடணும். சீட்டை பற்றி பிஜேபியும் திமுகவும் பேசும், சதவிகிதத்தை பற்றி அதிமுக பேசும். அது 3வது இடத்துக்கு போயிடும்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அது சதவீதத்தை பற்றி பேசும். போன வாட்டி 33ங்க, இந்த வாட்டி 23ங்க, அதுக்கு முன்னாடி 18ங்க, அதை விட 5 அதிகங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். பாவம், அதுக்கு வேறு வேலை இல்லை. 11 பேர் 12 பேர் புதுசாக நிறுத்தப்பட்டது எல்லாமே எனக்கு காரணங்கள் புரியும். இந்த தேர்தலை அதிமுக எதற்காக சந்தித்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. எதற்காக சந்தித்ததுன்னு எனக்கு அதிமுக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திமுக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுதான் உண்மை. அதனால தான் அதிமுக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எதுக்கு நீ தேவையில்லாமல் வாண்டடாக வண்டியில் ஏறி 400 அப்படி தான் சொல்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆக திமுக பிஜேபி சீட்டை பற்றி பேசும், அதிமுக சதவீதத்தை பற்றி பேசும், எத்தனை இடத்தில் நான் முன்னாடி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசும். அப்படி தான் இந்த தேர்தல் 39ல் நீங்கள் ரேங்கிங் பண்ணிங்கன்னா இந்த இது ஜெயிக்கும், அப்படி இத்தனை தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னா சார் 39-0 39 இதுதான் எனக்கு தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருக்கு. 25-15 அப்படிங்கிறது யதார்த்தம் சொல்லி கொடுத்துருக்கு. நான் கோவிடுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் தொட மாட்டாங்க, தொட்டா தீட்டு, கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதெல்லாம் பிராமணர் வீட்டில் நடக்குங்க, எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லைங்கன்னு இருப்பீங்க. கோவிடுக்கு அப்புறம் வரவெல்லாம் அதை பண்ணான். ஏன்னா அதுதான் அந்த பிராமணனுடைய புத்திசாலித்தனம். அவன் இந்த மொபைல் இல்லாத இல்லாத காலத்தில் பஞ்சாங்கத்தை எழுதினவன், நட்சத்திரங்கள் எங்கேருந்து எங்கே வரும், எப்படி நிலைமை மாறும், எப்போ கிரகணம் வரும், எவ்வளோ நேரம் நிற்கும், இதையெல்லாம் சொன்னவன். அவன் என்ன பண்ணான்? கால் அட்மிட் வர்றது தாங்க நல்லது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி 2019 நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2021 நான் சொல்லாமையே நீங்கள் அந்த கை கால் அலம்புறதுக்கான காரணத்தை நம்புவீங்க. ஜூன் 4க்கு அப்புறம் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி நீங்கள் எதை ஏற்றுக்க மாட்டீங்கன்னா பிஜேபி 25 சீட்டு வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்புவதற்கு இன்னும் காரணங்கள் இல்லாமல் இருக்கும். தமிழ்நாடு ஒற்றை கேள்விக்கு தான் பதில் சொல்லும். அன்ஃபார்ச்சுனேட்லி திமுக ஒரே கேள்வியில் துணை கேள்வியாக வந்துருச்சு. மோடி வேண்டும்னு இவங்க சொல்ல, மோடி கூடாதுன்னு தான் இவங்க சொல்லிச்ச ஒழிய ராகுல் வரணும் அதுதான் நல்லது, நான் தான் வருவேன் அதுதான் நல்லது, மோடியா லேடியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தன்னை குழப்பிக்கொள்ளாமல் ஒரே கேள்வியில் துணை கேள்வியாக வந்து தொலைஞ்சிருச்சு. மோடி வேண்டுமா, மோடி வரக்கூடாது. இப்போ எனக்கு பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு, சாய்ஸே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருக்குது. இது 39-0 அல்லது 25-15 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர இதில் இந்த பிசுறு தட்டுற வேலையெல்லாம் இருக்காது. ஓவரால் இந்தியா முழுக்க எவ்வளோ சார்? அதை பற்றி பேசணுன்னா எனக்கு நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் டைம் கொடுக்கணும். ஏன்னா பிஜேபிங்கிறது வந்து மக்களை நடக்க விட்டு பாதையை உருவாக்கிட்டு அந்த பாதையில் ரோடு போட்டுட்டு அதை 5 ட்ராக்காக மாற்றக்கூடிய திட்டங்களை வச்சுருக்கிறது. ஏதோ பைய தூக்கினா நடந்தங்கிற மாதிரியான ஒரு கட்சி இல்லை. முதல்ல 100 பேர் நடக்கணும், அப்போ தான் பாதை உருவாகும். அதற்கப்புறம் அது ஒரு இதுவாகணும், அதாவது ஒரு பயணத்தின் இதுவாகணும். அதுக்கப்புறம் அது ரோடாகணும், மண் ரோடாகணும், அதுக்கப்புறம் தார் ரோடாகணும், அதுக்கப்புறம் அது 5 வேலை சாலையாகணும், அதுக்கப்புறம் நேராக மேலேருந்து ஒரு மெட்ரோ போகணும். இப்படி திட்டங்களை வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு கட்சி பிஜேபி. 2லேருந்து 182, அதுக்கப்புறம் 186, அதுக்கப்புறம் 136, அதுக்கப்புறம் 282ன்னு தன்னை தெளிவாக வைத்துட்ருக்கிற ஒரு தொகுதி. நான் பல விவாதத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். 543 தொகுதியில் 200 தொகுதியில் 3 தேர்தலாக பிஜேபி ஜெயிக்கவே இல்லை. போட்டி போடலைங்கிறது கூட கிடையாது, போட்டி போட்டு தோற்று போகுது. 334 தொகுதியில் மட்டும்தான், 33 தொகுதியில் மட்டும்தான் ஜெயிக்குது, தோக்குது. 282 சீட்டு 2014, அதில் 248 தொகுதியை 2019 ஜெயிக்குது. 136 சீட்டில் 50% வாக்கு, அதை 236 தொகுதியில் 50% வாக்குன்னு ஜெயிக்குது. 303 மாறுது. 55 சீட் புதுசாக சேருது, 25 சீட் தோற்று போகுது. தெளிவான கால்குலேஷனு, எங்கேயுமே குழப்பலை. போன முறை 2018 5 இடத்துல தோற்று போச்சா, ஆனால் ஜெயிச்சுதா. இந்த முறை
ஜெயிச்சதா அதனால் ஜெயிக்க போகுதா, இப்படி எதையுமே ஒரு ப்ராபபிலிட்டிக்குள்ளே கொண்டு வராமல் எங்க சீட்டு குலுக்கி பார்ப்போம்னு சொல்ல முடியாமல் கரெக்டாக ரோடு போட்டு வரக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அதுக்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 343 எவ்வளோ ஜெயிக்கணுமோ அதுக்கான திட்டம் அதுக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த 200 நோக்கி தான் அது வந்தது. அது சில வடகிழக்கு மாநிலங்கள், சில தென்னகம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில். தெலுங்கானாவில் ஒரு 4 சீட்டு அதிகமாக வரலாம். கேரளாவில் 2லேருந்து 4 சீட் அதிகமாக வரலாம். தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 25 இல்லைனா 39 தான், அந்த முன்ன பின்ன கிடையாது. ரொம்ப ரொம்ப வற்புறுத்தினீங்கன்னா இல்லைங்க நீங்கள் ஏதோ குழம்பிட்டீங்க அப்படின்லாம் கூட 15 சீட்டு, அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே சீட் எதுவும் வரப்போகிறதில்ல. இது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அது போன முறையே 25க்கு 25 எடுத்துகிட்டு போணுச்சு, 24 எடுத்துகிட்டு போச்சு. இந்த முறை ஜேடிஎஸ் திருப்பி இங்கே வந்துட்டாங்க, அதனால் எந்த குழப்பமும் அங்கேயும் வரப்போகிறதில்ல. ஆக இந்த 200 சீட்டில் அதனுடைய தாக்கம் வந்து ஒரு 60லேருந்து 65 சீட்டு வரைக்கும் தெள்ள தெளிவாக. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து அது 22 ஆகிடும்னு பயந்து தான் மமதா வந்து காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே அவங்களுக்கு வேறு மாதிரியான நம்பிக்கை இருந்ததுன்னா, தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்தால் இந்த 18 சீட்டையாவது கொடுத்துட்ருப்பாங்க. எப்படி நான் தோக்க போகிறேன், நீ அதை விளையாடு, ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த ஒரு ரீசன் தான் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும். ஆக தன்னுடைய ஆனால் இதை வந்து ஒரு வெறித்தனமாக அதை நடத்தலை. பிஜேபி வந்து 400 சீட்டை நான் ஜெயிக்கணும்னு வெறித்தனமாக நடத்தலை. ஒரு படிக்கிற மாணவன் வந்து 99 மார்க் நான் வாங்கணும், 100 மார்க் நான் வாங்கணும், 99 வாங்கிட்டேன்னு தலையில் வச்சு கை போடுற மாதிரி விஷயமான அது கொண்டு போகலை. அது எதுக்காக அந்த முடிவு எடுக்குதுன்னா, 5 ஆண்டு நான் வந்து ஆட்சி செய்துட்டேன், காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி பண்ணேன், அதற்கப்புறம் எதெல்லாம் முறைப்படுத்தணுமோ அதை முறைப்படுத்தினேன். இப்போ நான் எடுக்க வேண்டியது கொஞ்சம் ஆழமான முடிவுகளை எடுக்கணும். உதாரணத்துக்கு ஆதார் அட்டை இல்லையா ஓட்டு போட முடியாது, அதோடு முடிஞ்சு போச்சு. சிஏஏ அதெல்லாம் அதிலே வந்துடும். நீ உங்களுக்கு ஆதாரே வராதுன்னா வேறு எதுவும் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாதிரியான முடிவுகளை அதை எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு 407 சீட் அதுக்கிட்ட வரணும். 543, 236. பார்லிமெண்ட்டில் எத்தனை சீட்டு போட்டிருக்காங்க? 880 சீட்டு போட்டு வச்சுருக்காங்க, சேர் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காக யோசிச்சு பாருங்கள். இது 2த்தில் 2/3 வரணும். அதனால தான் அது 400 நோக்கி போகிறத ஒழிய ஏதோ ஒரு வெறித்தனமாக எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், 40ம் நமதே 4ம் நமதே, இந்த கதையெல்லாம் அது பேசலை. அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாட ஒரு கட்சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் தோக்கிறதுக்கு காரணங்களே இல்லை. ராகுல் காந்தி ஐயா இந்த இந்தி கூட்டணியை நல்லா முறைப்படுத்தி ஒரு 300-400 இடத்துல ஒத்தை கேண்டிடேட்டை நிறுத்தி வச்சுருந்தாருன்னா தேர்தலே நடத்தாமல் நீங்கள் பிஜேபிக்கு ஜெயிச்சிருக்கலாம். அவர் பாவம் அதில் தோற்றதுனால இப்போ நீங்கள் ஒரு தேர்தல்னு வேற நடத்தி ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க. இதை எந்த கொழுப்பும் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிஜேபி மாதிரி ஒரு அரசியலை அணுகுகின்ற ஒரு கட்சியினுடைய கதையே வேறு. நிச்சயமாக சார், பொறுத்திருந்து ஜூன் 4 அன்றைக்கி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ.